ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான். இதோட பேர் பொட்டன்ஷியோமீட்டர். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதோட பேர் ரெசிஸ்டர். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக இருக்க கொஞ்சம் விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜை ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த இமேஜில் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்ட்டு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த இமேஜில் என்ன சொல்ல வராங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எல்லோ கலர் மனுஷன் க்ரீன் கலர் மனுஷனை தள்ளுற மாதிரியும், ரெட் கலர் மனுஷன் அதை தடுக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதில் எல்லோ கலர் இருக்க மனுஷனை வோல்டேஜ்னு வச்சுக்கோம். இதோட யூனிட் வோல்ட், இதோட சிம்பிள் வின்னு சொல்லுவோம். இந்த வோல்டேஜோட வேலை என்ன அப்படின்னா கரண்ட்டை தள்ளுற வேலை. இது க்ரீன் கலர் மனுஷனை கரண்ட்டை வச்சுக்குவோம். கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது தான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான்ஸ் தள்ளுறதுக்கு தேவையான ஃபோர்ஸு தான் வோல்டேஜ்னு சொன்னோன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறத கரண்ட்டுன்னு வச்சுக்கோம். இந்த கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பியருக்கு சிம்பிள் வந்துட்டு ஐ. அடுத்து இதில் ரெட் கலரில் காமிச்சிருக்க மனுஷனை நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம். இப்போ ஒரு சர்க்யூட்டில் கண்டக்டர்ஸ் வழியாக வர எலக்ட்ரானோட ஸ்பீடை நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். இது அந்த எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டை நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அதில் ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த ரெசிஸ்டரோட ஓம் வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இதை நம்ம வேரியபிளாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்காகத்தான் நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. 3 பின்ஸ் இருக்கும். இதில் சைடில் இருக்க 2 பின்ஸும் ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டோட ஃபிக்ஸ்டாக இருக்க ஒரு பின் மட்டும் ஒரு வைப்பர் மாதிரி அமைப்பில் அந்த ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டை சுற்றி வர மாதிரி இந்த நாபோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்க நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா உள்ளே இருக்க அந்த நீடிலும் அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும்.